ஒருத்தங்கள அசிங்கப்படுத்தலாம். அதுவும் நம்புனவங்கள இந்த அளவுக்கு பண்ணலாமா? அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா செய்திகள் சொல்றேன். நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களா இருக்கட்டும், ஜெலன்ஸ்கி அவர்களோட டீமா இருக்கட்டும், அவங்கலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, சவுதியில அமெரிக்காக்கும் உக்ரைனுக்கும் நடுவுல பேச்சுவார்த்தைகள் நடக்க போது. அந்த பேச்சுவார்த்தைகள்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் பேசணும். இன்னும் அந்த பாயிண்ட் விட மாட்றாங்க இவங்க. சரி ஓகே. என்னென்ன பாயிண்ட்லாம் பேசணும் அப்படிங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இரு நாடுகளோட உறவுகள மேம்படுத்தணும். அது இப்ப இவங்க 2 பேரும் விரோதிகள் ஆகுற மாரி இருக்கு இல்லையா? சண்டைய புடிச்சுட்டு வந்துட்டாரு அதிபர். இப்ப இவங்க 2 பேரும் சுமூகமா பேசுறதுக்கே மத்தியஸ்தம் பண்றதுக்கு ஒரு நாடு வேணும் போல தெரியுது. அதுதான் சவுதியா இருக்கிறாங்க. ஸோ அங்க போயிட்டு இரு நாடுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவுகள், அப்புறம் உதவிகள், அப்புறம் பீஸுக்கான வழி, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசலாம்னு திட்டமிட்டு வச்சுக்கிறாங்க. ஆனா, இதே அமெரிக்க தரப்புல அமெரிக்காவோட பத்திரிகையில என்ன சொல்லிக்குன்னா, அதாவது எங்களுக்கு உக்ரைனோட அதுவும் குறிப்பா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள பார்த்து பேசுறதுக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்ல, எந்த ஒரு ஐடியாவும் இல்ல. நாங்க பேசுறது மார்ச் 11. அவரு மார்ச் 10 வந்து சவுதியோட த அரசர் இருக்கிறார்ல முகமது பின் சல்மான் அவர்கள் பிரின்ஸ். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போந்திருக்காரு. நாங்களும் பேச அங்க போறோம். அவங்களும் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி பேச வரேன்றதுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசணுமா? போங்கப்பா வேற வேலை இருந்தா பாருங்க அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புல இருந்து இது போல செய்திகள் வரும்போது ரொம்ப நெருடலா இருக்கு. உக்ரைன்லாம் இதை பார்த்தாங்கன்னா என்னன்னு நினைப்பாங்க அப்படிங்கிறது போல இருக்கு. சரி ஓகே என்னமோ அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அது இப்போ பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்குது. எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ்லாம் ரஷ்யாவுக்குள்ள எந்த அளவுக்கு மொஞ்சிட்டு இருந்தது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த மேக்ஸார்லாம் சொல்லவே வேணாம். அப்படியே கிளிஸ்டர் கிளியர் அப்படியே நம்ம பார்க்குற மாதிரி இமேஜஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. உக்ரைனுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? நம்மளும் பல இமேஜஸ்லாம் பார்ப்போம். இப்போ அது போல எந்த இமேஜும் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களாம்மா? முழுதும் நிப்பாட்டில் கேட்டால் கொஞ்சம் தராங்க, அப்படி இப்படின்னு தராங்க. அதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு தரமாட்டுறாங்க ஒன்றுமே அப்படிங்கிறாங்க. அதாவது பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்ய மாட்டேங்குது. அது தீரப்போகுது மிசைல். அதுக்கு வேணும்னா யூரோப்பியன் நாடுகளே கடன் வாங்கி அந்த அமெரிக்கா கிட்ட இருந்து. அடுத்தது இன்டெலிஜென்ஸ் டேட்டாலாம் கொடுக்கறது நிப்பாட்டினதுனால ஹிமார்ஸ் யூஸ் பண்ண முடியல. இன்டெலிஜென்ஸ் டேட்டாலாம் கொடுக்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்கா வந்து யூகேக்கு உத்தரவிட்டதுனால டாம்சாடோ மிசைல் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஆயுதங்களும் வேலை செய்யலைன்னா இது எப்படி? அது எனக்கு பிடிச்சா நீ சண்டை பிடிக்கணும். நான் கொடுக்குற ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் நீ சண்டை பிடிக்கணும். நான் சொல்ற வரைக்கும் சண்டை பிடிக்கணும். நிறுத்தினா நிறுத்திடணும். என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை போக்கு இந்த அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படிங்கிறத போல பலரும் சாடிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் எல்லாம் ட்ரம்ப் அவர்கள் தான். உலக ஆர்டர், அதாவது உலகத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, அதெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை சீர்குலைக்கிறாருங்க இந்த ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது போல காட்டமான பதில்கள்லாம் உக்ரைன் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா எதுவும் வேலைக்கால. ஆனா இந்த எஸ்தோனியா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க பலே ஆளுங்க. பக்ரோஸ்க்கு பகுதியில முன்னேறி போய் தாக்குதல் பண்ணதுனால ரஷ்யா வந்து பெருமளவில் நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து என்னமோ ஒரு செஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ சொல்றாங்க, ஏதோ நடந்திருக்கும் போல தெரியுது. நம்மளும் நம்பிக்கலாம். அப்போ சோறு கிடைக்கும், அப்போ நியூஸ் வரும். அதனாலதான் சரி ஓகே. இப்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோபோஸ் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் தரப்பு வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டேங்குகள், அது இந்த கேர்ஸ்களை செகண்டா ஒரு அஃபென்ஸ் பண்ணாங்க தெரியுமா? பிரிக்கிட்டு வந்து மொதல் அஃபென்ஸை 1 மீட்டர்ல முடிச்சாங்க. 2வது அஃபென்ஸை 1/2 மீட்டர்லயே முடிச்சிட்டாங்க ரஷ்ய தரப்பு இருந்து. ஸோ அதுக்கப்புறம் இது வேலைக்கும் ஆகாது, ஒன்றும் ஆகாது, இதுக்கு மேலே எதுவும் கிடையாதுன்னு ப்ரெஷர் ஏறி போய் அவர் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணவர் தான் இப்போ வரைக்கும் எந்த எய்டு எதையும் தரதில்ல. பிகாஸ் அது வேஸ்ட்டு. நூற்றுக்கணக்கான ஆர்மட் கார்ஸ், பர்சனல் வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பண்ணால் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஒரு வில்லேஜ் கூட போய் பிடிக்க முடியல அப்படிங்கும்போது அது என்ன அட்டாக்? அது எவ்வளோ கொடுக்கறது? கொடுக்கவே முடியாது. டீமிலிட்டரைஸ் ஆயிடுவாங்க அமெரிக்காவே. எப்படி யூரோப் வச்சது போல அமெரிக்காவே டீமிலிட்டரைஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது போல வேலைகளா அப்படின்ற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் அவர்களோட போக்கு இந்த ஈரோப் மேல இருக்கு இல்லையா, அது வந்து இப்போ அந்த மரியாதைங்கிறது ஒரு படிப்படியா கீழே இறங்கி வந்துருச்சு. ஏன்னா ஈரோப் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, அமெரிக்கா எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. இப்போ அது செயல் இழந்து போயிருச்சு. யூரோப்பியன் யூனியனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அவர் வந்து ஒரு ஆப்பிரிக்க நாடை பார்க்குற மாதிரி யூரோப்பியன் யூனியனை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பேச்சுக்கள்ல வருதே, சொல்றதை கேட்பியா இல்லையா அப்படிங்கிற போல இந்த அதற்ற தோரணையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு வாரமா நீ என்ன பண்ணியோ பண்ண பார்ப்போம் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? எய்டெல்லாம் கொடுக்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களால் என்ன செய்ய முடியுதுன்னு பார்ப்போமே அப்படி உங்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா? இவங்களாம் கூடுறாங்க, பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா எதுவும் செய்யற மாதிரி தெரியல இல்லையா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய விரைவில் ஈரோப் ஒரு நவீனமான ஒரு ஆப்பிரிக்காவா மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. கார்டனா இருந்தது,
பாவம் கார்டனாவே வச்சுக்கலாம். தேவையில்லாம ரஷ்யா கிட்ட போய் உக்ரைனுக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு போய் இப்படி கார்டனுங்கிறது இப்படி பாலைவனமா மாறிடுச்சுங்களே அப்படிங்கிறதோட சிலர் தரப்புல இருந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன். இன்னொரு 2 அதாவது ட்ரம்ப் அவர்களோட டைம்ல இன்னொரு 2-3 வருஷத்துல யூரோப்பியன் யூனியன் சிதற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படியா என்னங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தோம்னா இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அனலிஸ்ட் தரப்புலாம் கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஏன் இந்த அளவுக்கு கெடுபிடிகள் போடுறாங்க அப்படின்னா முழு பவரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் அவங்ககிட்ட இருந்து டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்தி மிக பெருமளவில் அதை எடுத்தோம்னா தான் அமெரிக்காவோட இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் தான் பெருமளவில் இருக்கும். 2வது மேஜராக இவங்க எல்லாத்தோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டில் வந்து அமெரிக்கா வச்சிருக்கணும். அப்போதான் சீனா மாதிரியான ஒரு நாடு எடுத்து சண்டை வெடிக்கும் போது ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது போல கணிக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ட்ரம்ப் அவர்களோட பாலிசி ஆன்டி சைனா பாலிசி இல்லையா. அது மட்டும் இல்லாமல் சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 2027லேருந்து 2030க்குள்ள அவங்க இப்போ போகக்கூடிய ஸ்பீடில் வச்சு பார்க்கும்போது அந்த டைம் அந்த விண்டோக்குள்ள அவங்களால தைவானை எடுத்து சண்டை பிடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. மேபி அதை கிராம்ப் பண்ணி ஒரு வேளை தைவானை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிக பெரும் சிக்கல்கள் வரும். அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் அதாவது அமெரிக்காவோட செல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தோட முழு கட்டுப்பாடு அமெரிக்கா கிட்ட இருந்தாதான் ஒரு வேளை சீனா எந்த அளவுக்கு பவரா இருக்காங்க என்ன ஏது அவங்களோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு எதுவுமே தெரியாது இந்த உலகத்துக்கு. அவங்க ஃப்ரெஷ் பீஸா இருக்காங்க. நான் ஆப்பிரிக்காவில் சில இடங்கள்ல சண்டை நடக்குது. அதுல எல்லாம் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. லெபனான்ல இருந்திருக்காங்க. சில ஏரியாக்கள்லாம் இருந்திருக்காங்க, பார்க்க முடியுது. பட் ஆனால் எப்படி ஒரு மேசிவான அதிநவீனமான போர் வருதுன்னா அது எப்படி அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டைம்ல அமெரிக்கா லூஸ் விட்டுறக்கூடாது. ஸோ அதனால இது போல ஒரு பவரை வந்து பார்த்தீங்கன்னா இறுக்கி வச்சுக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிறாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒரு காரணமா இல்லை என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ சைனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்றாங்களா. ஸோ அந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டியில அதுக்குள்ள பண்ணணுன்றதுக்காக அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க 1 ட்ரில்லியன் யுவானுக்கு மேலே இப்போ செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்களாமா. அதுவும் 7%, 7.5%, 7%ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஜிடிபில இருந்து தொகை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு அலோகேட் பண்ணிட்டு இருக்காங்களேம்மா. ஸோ அதிக அளவில் அவங்க ஃபண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சீனா அவங்களோட டிஃபென்ஸுக்கு செலவு பண்ணுறதுனால அமெரிக்கா என்டையர் யூரோப்பியன் யூனியனையுமே வார் டைம் எக்கானமியாக மாற்றி அது மூலயமா பெருமளவில் தயாராகணும் இல்லையா. ஏன்னா நாட்டோ நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்காங்க, ஒரு அலைஸாக இருக்காங்க. எதிர்காலத்தில் சைனாக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஏதோ ஒரு சண்டை வருது அப்படின்னா அப்புறம் ஏதோ ஒன்று உள்ளே போய் பார்க்கணும்னா எல்லாரும் ஒத்துழைப்பாக இருக்கணும். இப்போ ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டாக டீமிலிட்டரைஸ் ஆர்ம் எல்லாமே ஆயிடுச்சு இல்லையா. இப்போ திரும்பி ரீஆர்ம் ஆகணும் அப்படின்றத போல பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது போல் 5% ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்தால் தான் எல்லா நாடுகளும் ஓரளவுக்கு சீனாவை தண்டை கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்களா என்னமோ தெரியல. 2வது இந்த பிரச்சனை வந்தே தீரும் அப்படிங்கிறது போல எப்படி எல்லாரும் கணிக்கிறாங்கன்னா படி ஆயுத பூஜை, இதுதான் ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயுத பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இந்த IMF வந்து பார்த்தீங்கன்னா முறையாக தைவானுக்குள்ள ஆப்ரேட் பண்ணலாமா, கடன் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்களாமா. இதில் என்ன இருக்கு, ஒரு நாட்டுக்கு வளர்ச்சி அடையணும் என்ன கொடுக்கத்தானே செய்வாங்க அப்படின்னா ஆக்சுவலாக தைவான்னே சொல்ல முடியாது, சைனீஸ் தைப்பே, அதாவது சைனாவோட ஆதரவாளர்களாக இருக்காங்களா சைனீஸ் தைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அமெரிக்காவோட ஆதரவாளர்களாக இருக்கிறவங்களா தைவான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தைவானில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு பகுதி. இப்போ அவங்களோட ஒரு பகுதியில் போய் இவங்க கடன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது போய் நின்னாங்கன்னா அப்போ சைனா கிட்ட பர்மிஷன் வாங்கணும்ல. அது வாங்காம இவங்க போய் IMFல போய் அங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த IMFக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கடன் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ தைவான் வந்து கடன் வாங்குறாங்க IMFல. அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக, அது யார் ஃபண்டு கொடுக்குறவங்க அது போல விஷயம்லாம் இருக்கல. இப்போ அதில் வந்து டாலர்ல பணம் வாங்குறாங்க தைவான். இப்போ கடன் வாங்கினால கடனை கட்டணும், மாதம் கட்டணும். ஸோ ஒரு தொகையை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா மாதம் தைவானில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை செய்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்க டேக்ஸ்ன்னு சொல்லி தைவானோட அரசாங்கத்துக்கு கட்டுவாங்க. ஸோ தைவானோட அரசாங்கம் என்ன பண்ணும், கடன் வாங்கினதுக்கு அவங்க கடனை கட்டுறதுக்காக வட்டி பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாதம் தருமோ அது போல் அவங்க ஒரு டேர்முக்கு ஒரு தடவை கலெக்ட் பண்ணக்கூடிய வட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக IMF கொடுப்பாங்க. IMF போச்சுன்னா அது எங்கே போகும், நேராக அமெரிக்காவுக்கு போகும். ஸோ இது போல விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு புரியுதா, இதுதான் நியோ காலனைசேஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்க.
இப்போ நம்மளுக்கு டேக்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாமே டேக்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாடு அதிகமாக கடன் வாங்கியிருக்கு அப்படின்னா நம்ம இங்கே வேலை செய்கிறோம் அப்படின்னாலே அமெரிக்காவுக்கு வந்து நம்ம கடன் கட்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இது போல் விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல. இது போல் ஒன்று நடக்குது அப்படின்னா 3ஆம் உலகப் போரோட ஆயுத பூஜை, அதாவது 3ஆம் உலகப் போருங்கிறது சைனா வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு வருது அப்படின்னா ஆயுத பூஜை போட்டிருக்காங்க தானே அர்த்தம். ஸோ அதோட முதல் கட்டமாக இப்போ சைனா வந்து அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைகிறாங்க, இது போல் டிஃபென்ஸ் பட்ஜெட் அதிகமாக செலவு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? அவங்களோட தொழில்நுட்பம், ரெண்டாவது அவங்களோட வளர்ச்சி, எக்கனாமிக்கல் growth. ஸோ இந்த வர்த்தகம் வந்து அதிக அளவில் நடக்கிறதுனால அதை எப்படி கட்டுப்படுத்தலான்றதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா சீனா மேலே டேரிஃப் வார், சாங்ஷன் வார், ட்ரேட் வார் இது போல பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி செய்யறதுனால சீனாவோட எக்கனாமி கொலாப்ஸ் ஆகுதான்னு பார்த்தா அமெரிக்காக்கே பேக் ஃபயர் ஆகுது சில நேரங்கள் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுவும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுக்கம் கண்டுச்சு, அவருக்கே ரிசெஷனுக்கே போயிடும் போல இருக்குது அமெரிக்கா. அந்த அளவுக்கான சூழ்நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டுருச்சு. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா கனடா மேலேயும் மெக்சிகோ மேலேயும் போடக்கூடிய அந்த டேரிஃப் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் சலுகைகள் காட்டலாமா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கனடா மேலே போடக்கூடிய சாங்ஷன்லாம் கொஞ்சம் சலுகை காட்டலாமான்னு முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் குறைக்கலாம் அப்படிங்கள பாஸ் பண்ணலாம் அப்படிங்கள சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் கனடாவோட அதிபராக இருக்கிறா இல்லையா, தற்காலிகமாக இன்னும் கொஞ்ச நாள் தூக்கிடுவாங்க போல தெரியுது. அவர் வேறு கண்ணீர் விட்டு கதறிட்டு இருந்தார். சரி, ஓகே. ட்ரூடா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் குறைக்க மாட்டேன், போட்டிங்கல்ல நான் போட்டது தான், நான் டேரிஃப் வச்சுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார் நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க நானும் போகிறேன் அப்படின்னு. அதாவது கனடா ட்ரேட் வார ஆரம்பிச்சதுக்கே அமெரிக்கா ரிசெஷனுக்கு போகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனால் இதுக்கு மிக முக்கியமான காரணம் சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வாரில் இறங்கியிருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் நம்ம மேலே வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ட்ரேட் வார் போடுறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் பேசுகிறாங்க. அதாவது பிவைடி சைனாவோட கம்பெனி, நம்ம ஊர்லேயே நிறைய கார்லாம் பார்க்க முடியுது இந்த கார். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல் காரு. இந்த காருக்கு இன்னையா வந்து பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்களோட கார் உள்ள வருது. இப்போ அதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம், 100% மேலே டாக்ஸை போடுவோம். காரணம் என்ன, உள்நாட்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட் இல்லை. எலான் மஸ்க் அவர்கள் அதை ஒத்துக்குவாரா? ஒத்துக்க மாட்டார். ஸோ ஒத்துக்கல அப்படின்னா என்ன நடக்கும், அவரோட கார் உள்ள வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம்னா டாக்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ட்ரம்ப் அவர்கள் ட்ரேட் வார் போடுறதுனால நம்ம நெகோசியேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் வரி விலக்கு கொடுங்க, இல்லை ஏதாவது கம்மி பண்ணுங்க அப்படின்னு கூட ஏதாவது பேசுகிறாங்கன்னா நம்ம அரசாங்கம் ஏதாவது அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்கிறாங்கன்னா ஒரு பெனிஃபிட் வாங்கி செய்கிறாங்களா, இல்லை சரி ஓகே இந்த டாரிஃப்காக நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கள கம்மி பண்ணி செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் டெஸ்லா கார்கள் வருதுன்னு வச்சுக்கோ இந்தியாவுக்கு. ஸோ அந்த டைமில் அது சைனாவோட பிவைடியோட காம்பீட் பண்ணும். ஸோ அப்படி காம்பீட் பண்ணும்போது அது கொஞ்சம் சீப்பராக இருந்தால் தானே, இல்லை ஒரு ஆவரேஜான ப்ரைஸ் இருந்தால் தானே மக்கள் வாங்குவாங்க. ரொம்ப அதிகமான காசு இருந்ததுன்னா அதை வாங்க முடியாது இல்லையா. ஸோ அதனால எலான் மஸ்க் அவர்களோட கம்பெனி டெஸ்லாங்கிறது அதில் பலத்துக்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் அப்படிங்கிற பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே என்னங்கள்லாம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால தான் ப்ரிசைஸ்டாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கிடைக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது ஒரு விஷயம். இப்போ இதெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் வேற அங்கே போட்ட உடனே ஹி அப்படின்னு நம்ம பக்கம் திரும்புது. அது வாங்க பழகனா ரொம்ப நாள் ஆச்சு. ஐயோ, ஜின்பிங் அவர்கள் பிரிக்ஸ் மீட்டிங்ல பார்த்தது அக்டோபர் மாதம் பார்த்தது, நம்ம திரும்பி பார்த்தெல்லாம் பழக வேண்டாமா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பழகலாம், அட்வான்ஸ்டா அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் இறங்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா சீனா தரப்பு என்ன ட்ரேட் வார் போட்டிருக்காங்க இல்லையா, வார்ன்றதாகுது. IMFல சேர்த்துறாங்க, அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகிறாங்க தைவான் அப்படிங்கும்போது. அமெரிக்கா அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தராங்க அப்படிங்கிற சொல்லும்போது சீனாக்கு வேறு வழி இல்லாமல் போர் எடுக்க போகணும். ஸோ அந்த டைமில் இப்போது ரஷ்யாவுக்கு பார்த்து தெரிஞ்சிருப்பாங்களே இல்லையா சீனா, அதாவது நம்ம இது போல் இதுக்கப்புறம் நெருக்கடியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தோம்னா வேலைக்காக அது ரஷ்யாவே இன்னும் செஞ்சாங்க, நம்மளெல்லாம் செய்யணும் செய்வாங்க. ஸோ அதனால் அண்டை நாடுகளுக்கெல்லாம் நம்ம உறவாக இருந்துக்கணும் அப்படிங்கிற. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டோட லைனை பார்க்கணும். அதுங்க லார்ஜஸ்ட் கண்ட்ரி நம்ம 2 பேர் வந்தோம்னா லார்ஜஸ்ட் நெய்பராக இருக்கும். பாருங்க என்னென்ன வேர்ட்ஸ் பாருங்களேன், அப்படியே பாலிஸ் அந்த நெய் ஒழுகிற மாதிரி பேசுகிறாங்களே. ஸோ அது போல் பேசிக்கிறாங்க. ஆனால் செய்கிற வேலை என்னன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குல்ல, அங்கே வந்து மிலிட்ரி ஸ்ட்ரக்சர்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்களாமா. அதுவும் செய்யுது, இதுவும் செய்ய வரணும்னா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒன்று தான்ப்பா வரணும்னா இது, அதை தூக்கிடணும் ஓகேவா அப்படிங்கிறது போல நேக்கா போனோம்னா தான் கரெக்டாக இருக்கு. ஏன்னா இது பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்லி மயங்கணும்னா செஞ்சிருமா சைனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது ட்ரேடும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மேலேயும் டாரிஃப் போடுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகலாமா அப்படிங்கிறது போல் அடுத்த ஒரு ஆஃபரும் வச்சுக்கிறாங்க. ஸோ பார்ப்போம், எதாக இருந்தாலும் பெஸ்ட் டீலாக இருந்தால் ஓகே தான். ஆனால் அட் த சேம் டைம் கத்தியும் கையில் வச்சுட்டு வருவேன்னா அது சரிப்பட்டு வராதப்பா அப்படிங்கிறது போல் நம்மளோட அரசாங்கம் இப்போ வரைக்கும் இருக்காங்க.
வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த உய்குர் முஸ்லிம்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா சீனால, அதாவது அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி இந்த அமெரிக்காவுக்கும் சைனாக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையில சொல்றேன். இந்த உய்குர் முஸ்லிம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அகதிகளா வந்து அமெரிக்கால இருந்திருக்காங்க. இப்ப அதனால என்ன செய்றாங்கன்னா, சில நாடுகள்லாம் சேர்ந்து தை தா தாய்லாந்து கிட்ட அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. "ஏங்க இந்த உய்குர் முஸ்லிம்ஸ்லாம் உங்க நாட்டுல வச்சிருக்கிறோம். அது நாங்களே பணம் தரோம் எல்லாம் பண்ணி நாங்களே பராமரிச்சுக்கிறோம். கொஞ்ச நாள் கழிச்சு சீனாக்கு அனுப்பிடலாம். இப்ப அனுப்பிச்சா சரிப்பட்டு வராதுங்க." அப்படிங்கிறது போல அவங்க வந்து பேசிக்கிறாங்க. எதுக்குங்க? இங்க நம்ம நாட்டுல செஞ்சாங்க ஞாபகம் இருக்குங்களா? அது போல செய்யறதுக்கா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. அதாவது சொந்த நாட்டுல வச்சு அகதிகளுக்கு ட்ரைனிங் குடுத்து, அப்புறம் திருப்பி சீனாக்கு அனுப்பி விட்டாங்க அப்படின்னா, அவங்கள மிலிட்டன்ட்ஸ், உய்கூர் மிலிட்டன்ட்ஸா மாறிடுவாங்க. இதே உய்கூர் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா, டிபோர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறார் இல்லையா? ஸோ அதுபோல இங்கிருந்து கீழ அப்படியே தாய்லாந்துக்கு அனுப்புனாருன்னா, அங்க வச்சு கொஞ்சம் ட்ரைனிங் குடுத்து, அதுக்கப்புறம் அங்கிருந்து ஏற்றுமதி பண்ண, நாங்க எங்க நாட்டுலாம் ட்ரைனிங் குடுக்கலப்பா. போய் தாய்வான தாய்லாந்து கேளுங்க போங்க அப்படின்னு போல சொல்லிட்டாங்கன்னா, என்ன பண்றது? அதுபோல கேள்விகள் இருக்கு. இது போல கோணங்கள்ல பல கோணங்கள், அதுல இது போல கோணங்கள்ல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து பார்க்குறாங்க. இங்க எப்படி பார்த்தீங்களா? அது மட்டும் இல்ல. மிசோரமோட ஒரு எம்பி, நம்ம நம்ம நாடு சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பார்டரை கடந்து நடந்தே போய் ஆல்ரெடி மயன்மார்ல அக்கப்பூர் ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் மாறி மாறி யார் அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க போய் அங்க இருக்கிற இந்த குக்கி லேண்ட் இதெல்லாம் பிரச்சனையா வந்துட்டு இருந்தா, தனிநாடு வேணும்னு கோரிக்கை கேட்டு எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து பேசிக்கிறாங்க. அதாவது நம்மலாம் ஒன்னா தானுங்க இருந்தோம், எங்களை வந்து பிரிச்சுட்டாங்க, எங்களை வந்து சேர்த்திக்கோங்க உங்களோட அப்படிங்கிறது போல இந்தியன் யூனியனோட சேர்த்திக்கணுமாமா. எப்படி பாருங்களேன், இது போல வேர்டிங்ஸ் எல்லாம் வந்து யார் இவங்க இப்பெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இது போல செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செய்தி இதுலயே பார்க்க முடியுது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய செய்தியிலேயே பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? யாரு இவரு அத்தாரிட்டி கொடுத்தாங்க? இப்படி வந்து நம்மளோட ஒரு எம்பி பர்மிஷன் வாங்கி போயிருப்பாரா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு வாட்டுக்கு சும்மா பக்கத்து நாட்டுக்கு போய், அது சிவில் வார் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது எஸ்எம்பிஸ்காக இருந்தால் என்ன பண்றது? ஸோ அங்க போய் மிலிட்டன்ஸ் கிட்ட பேசி எங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, அதை போட்டோ பிடிச்சிட்டு இருந்துக்கிறான்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது போல இருக்கு. அது இது எல்லாமே தவறுகள். அதாவது ஒரு வேளை இது நம்ம செய்யறோம், அது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து தான். நம்ம அரசாங்கம் என்ன முடிவு எடுக்குது, ஏன் முடிவு எடுக்குதுங்கிறது அடுத்தடுத்த செய்திகள் வந்தா நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்னன்னு நினைப்பாங்க, அதாவது நம்மளே இங்க சண்டையில இருக்கோம், இதுல வந்து இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பகுதியை வந்து எடுத்துக்கிட்டாங்க பாருங்களேன் அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு உணர்வு, நம்மளுக்கு எதிரான ஒரு உணர்வு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள் நம்ம செய்யறோம்னா, நாளைக்கு பின்ன வந்து பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து மிலிட்டன்ஸ், ஆயுதம் ஏந்தி போராடக்கூடியவர்கள். இவங்கள கூட நம்ம கூட சேர்த்துனோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? நாளைக்கு நம்ம நாட்டுக்குள்ள ஆயுத புரட்சி, நம்மள தனி நாடுன்னு வேணும் இவங்களா ஒண்ணு கூடி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்றது? அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த இடத்துல அதுவும் மயன்மார்ல இது போல சிவில் வார் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமே எய்டு தான் அப்படிங்கிறது போல பல செய்திகள் இருக்கு. இப்பெல்லாம் ஓப்பனா எல்லாம் எல்லா டீட்டெயிலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா தரப்பு தான். ஆமா செஞ்சோம் அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கியூபா, வெனிசுவேலா, நிக்கராகுவா 3 நாடுகளுக்கு இந்த எய்டு தராங்களா, அதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றாங்களாமா. சந்தோஷம், கோடான கோடி நன்றிகள் தலைவரே அப்படிங்கிறது போல அங்க இருக்கிறவங்கள்ட்ட இருப்பாங்க. அதாவது சீனா, சாரி, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தங்கள் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது பார்டர் பிரிக்கிறாங்க, காக்கி நாடா உண்டு, பாவா நாடா இருந்துன்னு எல்லா பக்கம் பார்டரை பிரிக்கிறாங்க. இந்த 3 நாடுகளும் ரொம்ப க்ளோஸ் அலைஸ் ரஷ்யாவுக்கு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வெனிசுலா, கியூபானா சொல்லவே வேணாம். ஸோ இந்த 3 நாடுகளும் ரஷ்யாவுக்கு க்ளோஸ் அலைஸா இருக்கிறதுனால இங்க எய்டுகள்லாம் ஸ்டாப் பண்ணி இதுக்கு மேல எதிரான நடவடிக்கைகள் இறங்க மாட்டாங்களா? ஏன்னா இந்த வெனிசுவேலால மதுரோ அவர்களுக்கு ஆட்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்கை செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ப்ரொட்டஸ்ட் நடந்தது, நீங்க அதிபரே இல்லை அப்படின்னு பல விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. ஆனா இப்ப இதெல்லாம் மாறுமா இதுக்கப்புறம் சூழல்லாம்? அப்போ ரஷ்யா வந்து இணையா அமெரிக்கா அவங்களுக்கு இணையா பாக்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இப்ப நம்ம திரும்பி இந்த விஷயத்துக்கு வரும். ஸோ இது போல விஷயங்கள் இங்க நடக்குதா? ஸோ அது போல தாய்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்ட் நடந்தது. ஏன் நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னா, அது உள்நாட்டுல சில பல கலவரங்கள் நடந்தது, அது அப்புறம் நடந்தது. அது மிக பெரும் பிரச்சனையாச்சு. ஸோ அங்க பெருமளவுல பிரச்சனை ஆயிருமான்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. இந்த காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்ததுன்னா, அப்புறம் மயன்மார்ல சிவில் வார் ஆரம்பிச்சிச்சு. அதாவது ஆயுதங்கள் அப்படிங்கிறது சப்ளை லைன்ஸ், அந்த சப்ளை லைன்ஸ் இருந்தாதான் ஆயுதங்கள் போக ஆரம்பிக்கும். போனாதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலைகள் நடக்கும். இது போல விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சனால தான் ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிவில் வார் கொண்டு வந்தது. ஆட்சியை கலைச்சு விட்டு சிவில் அங்க ஆட்சியை பிடிச்சாங்க, அது சிவில் வாரா மாறிடுச்சு. அப்படிங்கிறது போல சில கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போக காலப்போக்கில் அமெரிக்கா தான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்களே. இது போல நடந்தது ஏதோ ஒத்துக்கிறாங்களா என்ன எதுங்கிறது பார்ப்போம். ஆனா இப்ப மயன்மார்ல இருந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? மயன்மார் ராணுவம்
ரஷ்யாவுக்கு போயிருந்துருக்காங்க. அங்க ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களாம் பார்த்து பேசினாங்க. ரெண்டாவது பெல்லோஸ் அவர்கள்கிட்டயும் பார்த்து பேசிக்கிறாங்க ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அப்போ பார்த்து பேசும்போது ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படுறதுக்கான டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் கோஆபரேஷன்லாம் போட்டு வந்திருக்காங்க. அது எதுக்காக சொல்லணும்னா நம்மளோட அண்டை நாளில் எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு, இப்போ அவங்க ரஷ்யாவோட உதவிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்மளோட எம்பி இது போல செஞ்சுட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான விளைவுகள் இது ஏற்படுத்தும், இதுக்கு நம்ம அரசாங்கம் எப்படி இதை பதில் சொல்ல போகுது, என்ன செய்ய போகுது அப்படின்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு இப்போ ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் மயன்மாரோட ராணுவத்துக்கு டேரக்டா உதவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க, அது அவ்வளோதான், பெருமளவில் ஸ்டாப் ஆகுது போகுது அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்கூடியது. பெருமளவில் ரஷ்யாவுக்கு ஃபேவரபிளான ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் மேக்சிமம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொடுப்பாங்களாமா அமெரிக்கா. ஏன்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் போடுற வரைக்கும் தொடர்ந்து சாங்ஷன் போட்டே இருப்பாங்களாமா. ஏன்னா உக்ரைன் ஒத்துக்குச்சிட்டாங்க, ரஷ்யா ஒத்துக்க வைக்கணும் இல்லையா, ஸோ அதனால பெருமளவில் சாங்ஷன் போடுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க உக்ரைனோட மீடியாக்கள். நம்பர்கள் அப்படி செய்கிறாங்களா என்னன்னு பார்ப்போம். சாங்ஷன் போட போட பேக் ஃபயர் அமெரிக்காவுக்கு தான் ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்குமே. அதனால அது சொல்லி பிரயோஜனம் இல்லை, அது அவங்களுக்கு தான் பிரச்சனை. யானை தூக்கி மண்ணை தூக்கி போட்டுக்கலாம், அது போல தான் போட்டுக்கிறது அப்படிங்கிற எல்லாம் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் சொல்ல வரேன். ஸோ ஒரு வேளை இந்த பிரச்சனை முடியுது அப்படின்னா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் ரெடி பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அடுத்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடில் ஈஸ்டில் எஜிப்ட். ஸோ எஜிப்டுக்கு கீழே இருக்கக்கூடியது சூடான். ஒருவேளை எஜிப்டிங்க பிரச்சனையாகுது, இஸ்ரேலோட போருக்கு போகிறாங்கன்னா என்ன செய்யறது அப்படின்ற ஒரு பிரச்சனைனால தான் சூடானோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு, சூடானோட ஆர்எஸ்எஃப் வந்து பார்த்தா இங்கிட்டு அப்படிங்கிறது போல இருக்கா. ஸோ அதனால தான் இங்கே சிவில் வார் இருக்கா. இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் சூடான்லேயே பிரச்சனை முடிஞ்சிருமா, ஏன்னா எஜிப்டுக்கு அழுத்தம் தரணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரணம். ஒரு வேலை அப்படின்னா சூடான்லேருந்து நேராக ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்டுக்கு நோக்கி போகுதுன்னா ஏன்னா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அங்கேயே பார்டர் டிஸ்பியூட் இருக்கு எஜிப்டுக்கு சூடானுக்கும். ஸோ ஒருவேளை இதை பயன்படுத்தி சூடான் வந்து எஜிப்டோட பகுதிகளில் நம்ம எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா என்ன செய்யுது, அது மிக முக்கியமான பகுதி, அதுவும் செங்கடலில் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பகுதிகள், போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கிடைச்சிடும். இது போல விஷயங்கள் அங்கே நடக்குமா அப்படின்ற கண்ணோட்டத்தில் சில அனலிஸ்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்பு இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே சப்ளை லைன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஏரியாலேருந்து இங்கே வரைக்கும் கனெக்ட் பண்ணிங்கன்னா சொல்ல வரேன். ஸோ இது போல சூழல் இந்த மயன்மாரில் பிரச்சனை, இதுக்கப்புறம் ரஷ்யா எப்படி உதவ போகிறாங்க, இங்கே பெருமளவில் சிவில் ஆச்சுன்னா அதுவும் நம்மளுக்கு பிரச்சனை. ஏன்னா அங்கேருந்து அகதிகள் பெருமளவில் வந்து பார்த்தா நம்ம பார்டர் வழியை இப்போ எப்படி குக்கி உள்ள வந்து சேர்ந்துக்கிறேன் அது போல் வராங்களா, இல்லை எப்படி இந்த இடத்துல எல்லாம் சுமூகமாக முடியுமா, இது எல்லாமே பேசி முடிக்க போகிறாங்களா, என்ன ஏதுங்கெல்லாம் தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு தகவல்கள், இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள், ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு பார்த்துருப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.